வெல்கம் டு டியூட்டர் ஈரோட். ஸோ டியூட்டர் ஈரோட சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இதிலேருந்து வந்துட்டு மூணு எம்சிக்யூ அப்படின்றது வந்துட்டு நம்மளோட இனிஷியல் செக்ஷனில் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஸோ அடுத்த வீடியோ அப்படின்றது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இஸ் பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ் வென் டீலிங் வித் ஐடென்டிஃபையர்ஸ்? சரிங்களா? ஸோ பைத்தானுங்கிறது கேஸ் சென்சிட்டிவாக நான் ஐடென்டிஃபையர் அப்படின்றது யூஸ் பண்ணுறப்போ, அதாவது வந்துட்டு நீங்கள் வேரியபிள் நேம் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவாக எடுத்துக்குமா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஐடென்டிஃபையர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ப்ரோக்ராமில் நீங்களாக கொடுக்கக்கூடிய எல்லா நேமுமே வந்துட்டு ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற லிஸ்ட் நேமாக இருக்கலாம், வேரியபிள் நேமாக இருக்கலாம். ஸோ எல்லாமே ஐடென்டிஃபையர்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம வேரியபிள் நேமுக்கு வந்துட்டு ரூல்ஸ் அப்படின்றது பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில் தெரியும். ஸோ 4 ஆன்சர் இருக்குது. எஸ், நோ, மெஷின் டிபெண்டன்ட், அதே மாதிரி நன் ஆஃப் த மென்ஷன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது கொஷின், which of the following is an invalid variable அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ my underscore string underscore 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. சி அதாவது வந்துட்டு ஃபூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்துட்டு டி வந்துட்டு வெறும் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இன்வேலிட் ஸ்ட்ரிங் எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? தேர்டு, which is the special symbol used in Python to add comments? ஸோ கமெண்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு பைத்தானில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டாலரா, டபுள் ஸ்லாஷா, அதே மாதிரி ஸ்லாஷு, ஆஸ்ட்ரிக், அதே மாதிரி ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோமா, இல்லை ஆஷ் யூஸ் பண்ணுவோமா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி தேர்ட் யூனிட் பார்க்கலாம். தேர்ட் யூனிட்டுங்கிறது கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா Boolean Values. ஸோ Boolean Values அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ரெண்டே வேல்யூ தான். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸோ Boolean வேல்யூனா ரெண்டு தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸு தான். ஸோ Boolean எக்ஸ்பிரஷன் அப்படின்றது வந்துட்டு ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெப்ரசன்ட் அப்படின்றது பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு டபுள் ஈக்குவல்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டபுள் ஈக்குவல்ட் என்னன்னா, ஸோ ஒரு நம்பர் வந்துட்டு இன்னொரு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த டபுள் ஈக்குவல்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு வேல்யூவை ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் அந்த டபுள் ஈக்குவல்ட். ஸோ 5 டபுள் ஈக்குவல் டு 5 அப்படின்னு பார்க்குறப்போ ஆமாம் 5 ஈக்குவல் டு 5 தான். அதனால் ட்ரூங்கிறது ரிட்டன் ஆகுது. 3 டபுள் ஈக்குவல் டு 5 பார்க்குறப்போ 3 வந்துட்டு 5 ஈக்குவல் கிடையாது, அதனால் ஃபால்ஸுங்கிறது ரிட்டன் ஆகுது. ஸோ ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ A ஈக்குவல் டு 10 B ஈக்குவல் டு 16 கொடுத்துருக்கேன். A கிரேட்டர் தென் B அப்படின்னு பார்க்குறப்போ B விட A பெருசு கிடையாது, அதனால் ஃபால்ஸ் ரிட்டன் ஆகுது. A லெஸ் தென் B விட Aங்கிறது சின்னது, அதனால் ட்ரூங்கிறது ரிட்டன் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஸோ Boolean வேல்யூஸை வந்துட்டு எக்ஸ்பிரஷனில் இருந்து கரெக்டாக நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ்டு ஃபார் அப்டைனிங் த Boolean வேல்யூஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ வந்துட்டு நீங்கள் டைப்பில் கொடுத்து அந்த டைப்புங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ டைப்புங்கிற ஃபங்க்ஷனில் கொடுத்து செக் பண்ணுறப்போ அந்த டைப்புங்கிறது bool அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றது வந்துட்டு எதுக்கு ரிலேட்டடான டைப் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்காக. டைப்புங்கிற ஃபங்க்ஷன் பற்றி தெரியும். ஸோ டைப்புக்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கான டேட்டா டைப்புங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூ ஃபால்ஸுங்கிறது எதுக்கான டேட்டா டைப் அப்படின்னா, ஸோ நமக்கு பூலியனுக்கான டேட்டா டைப். ஸோ அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா, ஸோ டைப் வந்துட்டு bool அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ டைப் ஆஃப், ஸோ இந்த இடத்துல வந்து நான் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நான் என்ட்ரு பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு இந்த டைப்புங்கிறது வந்துட்டு Boolean அப்படின்ற மாதிரி கிடைக்குது. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ட்ரூ ஃபால்ஸ் எது கொடுத்தீங்கனாலும் அந்த டைப்புங்கிறது Boolean அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட் வேல்யூஸ் அப்படின்றது வந்துட்டு ட்ரூவாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எனி வேல்யூ இஸ் எவாலுவேட்டட் டு ட்ரூ இஃப் இட் ஹாஸ் சம் சார்ட் ஆஃப் கண்டென்ட். ஸோ கண்டென்ட்னு ஒன்று நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னாவே வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ அது மோஸ்ட் ப்ராபப்லி ட்ரூங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதே வந்துட்டு ஸ்ட்ரிங் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ட்ரூன்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும், எம்டி ஸ்ட்ரிங்காக இல்லாத வரைக்கும். ஸோ எம்டி ஸ்ட்ரிங் வந்துட்டு ஃபால்ஸுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். அது தவிர எந்த நம்பர் கொடுத்தீங்கனாலும் ட்ரூங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு எம்டியாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸ் இல்லாத வரைக்கும் நமக்கு வந்து வேல்யூங்கிறது ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். அதாவது வந்துட்டு லிஸ்ட்டு, டியூப்லு, செட்டு, டிக்ஷனரியில் எல்லாம். ஸோ நமக்கு எம்டியாக கொடுக்காத வரைக்கும் அது வந்துட்டு ட்ரூங்கிற வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு தான் நான் கொடுத்துருக்கேன். bool ஆஃப் அப்படின்றது வந்துட்டு கொடுத்து ஸோ ஏபிசின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கேன். எனக்கு ட்ரூன் ரிட்டன் ஆகுது. 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு ட்ரூன் ரிட்டன் ஆகுது. ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு ட்ரூன் ரிட்டன் ஆகுது.
bool of hello னு கொடுக்குறப்ப எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது. 15 கொடுக்குறப்ப எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது. எப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்களோ அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும் எக்ஸ்பிரஷனாக இருக்கிறப்போ. ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் 10 greater than 9 செக் பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு ட்ரூ, 9 விட 10ங்கிறது பெருசு, ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது. 10 ஈக்குவல் டு 9 அப்படின்னு பார்க்குறப்ப கிடையாது, ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. 10 less than 9 சொல்லி செக் பண்ணுறோம், 9 விட 10ங்கிறது சின்னது கிடையாது, அதனால ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. சரிங்களா? மோஸ்ட் ப்ராபப்லி எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுறப்போ மட்டும் நமக்கு ஃபால்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி நீங்கள் எந்த டைப் ஆஃப் டேட்டா கொடுத்தீங்கன்னாலும் மோஸ்ட் ப்ராபப்லி அது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சம் வேல்யூஸ் ஆர் ஃபால்ஸ். ஸோ சில வேல்யூஸ் வந்துட்டு ஃபால்ஸாக இருக்கும். அது எந்த மாதிரியான வேல்யூஸ் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபால்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டி வேல்யூஸ் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்கு, டியூப்புளுக்கு, அதே மாதிரி டிக்ஷனரிக்கு, அதே மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரிங்கை எம்டியாக கொடுக்குறது, அதே மாதிரி நம்பரில் வந்துட்டு 0 கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி நன்னுன்றதை கொடுத்தீங்கனாலும் எனக்கு ஃபால்ஸுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுறப்ப எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் சொன்னேன் எவாலுவேட். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஸோ ஃபால்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன், ஸோ எனக்கு ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நன் அப்படின்றது கொடுக்குறேன், எனக்கு ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. 0ன்றது கொடுக்குறப்ப ஃபால்ஸு, எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறப்ப ஃபால்ஸு, அதே மாதிரி லிஸ்ட்டு, டியூப்பில், டிக்ஷனரி இதெல்லாம் எம்டியாக கொடுக்குறப்ப எனக்கு ஃபால்ஸுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. சரிங்களா? ஃபங்க்ஷன்லையும் நம்மளால் பூலியன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டெஃப் மை ஃபங்க்ஷன், ஸோ ரிட்டன் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மை ஃபங்க்ஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ ட்ரூங்கிற வேல்யூ ரிட்டன் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆஃப் மை ஃபங்க்ஷன், ஸோ மை ஃபங்க்ஷனுங்கிறத கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், ஸோ அங்கே வந்து ட்ரூங்கிற வேல்யூ ரிட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்களோ அங்கேயே வந்துட்டு எனக்கு ரிட்டன் ஆகிற வேல்யூ வந்துட்டு ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே ட்ரூ அப்படின்ற வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ ட்ரூங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இஃப் மை ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இஃப் மை ஃபங்க்ஷன், ஸோ அந்த ஃபங்க்ஷனுங்கிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ட்ரூங்கிற வேல்யூ ரிட்டன் பண்ணிச்சு அப்படின்னா எஸ்ங்கிறது பிரிண்ட் ஆகும். இஃப் இதில் எப்போவுமே கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு அந்த பார்ட் ரன் ஆகும், ஃபஸ்ட் பார்ட்டுங்கிறது ரன் ஆகும். கண்டிஷன் ஃபெயில் ஆகிறப்போ எல்ஸ் பார்ட் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ எனக்கு ட்ரூங்கிறது ரிட்டன் ஆகும். ட்ரூன்றது ரிட்டன் ஆகிறப்போ இங்கே வந்து ட்ரூ பார்ட்டில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கேன், எஸ்ங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எஸ்ங்கிறது பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே காமிச்சிருக்கு ரிசல்ட்டில். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு இதில் நிறையா இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது இருக்குது. அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா பூலியன் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுறதா இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா ஈஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஈஸ் இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வேரியபிளோட டைப் அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேரியபிள் நீங்கள் கரெக்டான டைப் கொடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா அது ட்ரூங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு அந்த டேட்டா டைப்புக்கு மேட்ச் ஆகலை அப்படின்றப்போ ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். இங்கே x = 800 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு பிரிண்ட் ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் x, int அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸுங்கிறது இன்டிஜரில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டிஜரில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு ட்ரூங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆகுது. இஃப் சப்போஸ் ஃப்ளோட் கொடுக்குறப்ப எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றது கிடைக்கும். If this video helpful to you or any of my videos helpful to you, please don't forget to share with your social media contacts. Show your love and support to my channel through like, share and subscribe. It will promote my video so a lot of people get benefited. Thanks for watching once again.